ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு பிராண்ட் நியூ எபிசோட்ல தான் இருக்கோம். என்ன கேம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், God of War 1. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எபிசோட் 2ல தான் இருக்கோம். நம்ம கேமுக்குள்ள கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம போயிடலாம். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அந்த பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஆல்ரைட், here we go. ஆல்ரைட் கைஸ், நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ல கண்டினியூவா பண்ணிடலாம். நீங்க ஏதோ கிராக் மாதிரி தெரியுது, அது என்னன்னு பார்த்து உடச்சிடலாமா? உடைய மாட்டேங்குது. ஓகே இப்போதாங்க ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த God of War கேம் நம்ம விளாண்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. சில விஷயங்கள்லாம் வந்து சீக்ரெட் டோர்ஸ், சீக்ரெட் வெப்பன்ஸ் அதெல்லாம் வந்து கிடைக்கும். அதாவது ரெட் ஆப்ஸ், க்ரீன் ஆப்ஸ், இல்லைனா ப்ளூ ஆப்ஸ், அந்த மாதிரிலாம் சீக்ரெட்டான இடத்துல தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம போய் வேற மாதிரி ஒரு பசில் கிரியேட் பண்ணுங்க. நம்ம கிரியேட்டிவாக இந்த இடத்துல யோசிச்சாதான் நம்மளால வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ பாருங்க, சுற்றியாச்சு. அண்ட் இந்த லிவரை இப்போ இழுத்து அந்த கிராக் ஆன டோரை இதால் உடைக்க முடியும். ஃபைனலி உடைச்சாச்சு. ஸோ அந்த சைடு பார்த்தீங்களா ஒரு கிரேட் இருக்கு. ஆல்ரைட், அதே மாதிரி ஆப்போசிட்ல இந்த சைடும் உடைக்கலாம். ஆல்ரைட், நம்ம சுற்றி வச்சலாம் கைஸ். நம்ம சேனல்ல God of War கம்ப்ளீட் சீரிஸாக போட்டுக்கிறோம். நீங்கள் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பார்ட் பை பார்ட்டாக இருக்கும். இல்லை நான் இந்த எபிசோட தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இதையே கண்டினியூ பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்களா, அங்கே 2 இருக்குது. ஸோ அங்கே எப்படி போகிறதாங்க தெரியல, அது எப்படியாவது போய் ஆகணும். ஆல்ரைட், போகிற வழியில் மேபி ஏதாவது வழிகள் இருக்கும், அதை போயிடலாம். ஆல்ரைட் கைஸ், ஃபீனிக்ஸ் ஃபெதர் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபுல் பண்ண போகிறோம். நீ கொஞ்சம் எடுத்தால் போதும், ஃபுல்லாயிரும். ஆல்ரைட் கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு வழி ஒன்று ஞாபகம் வருதுங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்த சைட் ரொட்டேட் பண்ணி இழுத்து பார்ப்போமா? மேபி அந்த ஒரு கயிறு மாதிரி போகும், அந்த கயிறு வழியாக நம்ம வேணால் ஒத்திட்டே போகலாம். ஸோ ஆனால் அது வந்து கயிறு கிடையாது, இது ஆரோ மட்டும் தான் லான்ச் பண்ணுது. அந்த சைடு எதுவும் உடையவும் இல்லை. ஆல்ரைட் கைஸ், நம்ம ஃபைனலி இந்த சைடு இழுத்து பார்த்துடலாம். ஆல்ரைட், ஸோ இந்த கேட்டு இரும்பு கேட்டு, அது உடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா வுட்டு மட்டும்தான் அது உடைக்கும். ரைட் கைஸ், ஸோ மேலே ஒரு வழி கீழே ஒரு வழி போகுது. அண்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மேலே போயிட்டு போயிடலாம். ரைட், கம் ஆன், லெட்ஸ் கோ. மேலே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரைட், நம்ம பவர் எடுத்தாச்சு. வந்துட்டானுங்க, அட்டாக் பண்ணிடலாம். அவ்வளோதான், போடு. வேற லெவல். எவனும் பார்க்காம எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடலாங்க. குழந்தை வீசல. ஓ, இவன் பாரு கிராப் பண்ணுறான், போட்டா. ரைட் கைஸ், பிளாக். பொழந்தலாம் போடு. வேற லெவல். ஃபேவரட் காம்போ. ஆல்ரைட், பிளாக் போடு. எல்வனெக்ஸ் வெறித்தனம். போடு. போடு. வேற லெவல். தெறிக்க விட்டுறலாங்க, அவ்வளோதான், முடிஞ்சா. ஓ, இவன் பாருங்க. ஓ, ஸோ இவனுக்கு நிறைய பேர் இந்த இடத்துல வருவானுங்க. ஓகே, ஸோ இந்த சைட்லேருந்து அப்படியே நம்ம குச்சி போயிடணும். கிராஃபிக்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்டில். அதாவது செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்லலாம் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்கள். ரைட், போடு. இந்த இவன் மட்டும் என்ன பண்ணுறான், குழந்தலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஹாஃப் காடாக தான் இருக்கும், இன்னி ஃபுல் காட் மாறலை. ஸோ நம்ம ஹியூமன்லேருந்து மோட்டல்லேருந்து சில காட்லி வெப்பன்ஸ் அண்ட் காட்லி பவர்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது கைஸ். ரைட், நிறைய பேர் இருக்கானுங்க, குழந்தலாம். ஊட்டிட வேண்டியதான் இந்த மாதிரி. போடு. ஓ, மிதிக்கிறாங்க. போடு. ஆக்சுவலாக இந்த இடத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைட்டாக தட்டி விட்டாலே போதும், நம்ம கீழே போய் விழுந்துருவோம். ரைட், வரலாம். சரி, போடு. வெளியே போட்டு பிறந்தாச்சு. அண்ட் இங்கே ஒருத்தர் இருக்கான் கீழே, அவனை போட்டு பிறந்துடலாம். போகிறானான்னு பாருங்க. ஆல்ரைட், ஃபைன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா God of War 1, அதாவது 2லேயும் 3லேயும் டக்குன்னு சறுக்கிட்டே போவாங்க. இதில் அவன் போக மாட்டேங்கிறான் சறுக்கிட்டு. போடு.
பில்டிங் மேல இருக்கிற செவுத்து மேல எப்படா ஏறி வரீங்க? ரொம்ப டேஞ்சரஸுங்க அவனுங்க. ஆல்ரைட், இங்கே ஒருத்தருக்காம பாருங்க. போடு, குழந்துடலாம் அவனதான். அவ்வளோதான், குழந்தாச்சு. ஆல்ரைட், R2. ஓகே, இந்த பெரிய பிரம்மாண்டமான சிலையை தள்ளி விட்டுறலாம் கீழே. ஃபுல் பவர், அவன்கிட்ட இருக்கிற என்னென்ன பவர் இருக்கோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டான். ஓ, ஓகே. ஸோ சினிமேட்டிக் கேமரா மாதிரி ஏதோ காட்டுறானுங்க, அந்த வழியாக தான் நம்ம போய் ஆகணும் கைஸ். ஸோ மேலே 2 அடி இருக்குது, ஏறி போய் அண்ட் அதுவும் கொஞ்சம் உடையும் போல், தூண் மாதிரி. தூண் மேலே உடஞ்சி அண்ட் இந்த ஆரோ. ஓகே, ஃபைன். ரைட் கைஸ், நம்ம போயிடலாம். க்ரீன் ஆப்ஸ் எடுத்துடலாம். ரைட், இந்த வழி தானே போகணும். ஆமாம், இப்படி தான் போகணும் கைஸ். நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்படியே லைக் போட்டு விடுங்க, மோட்டிவேஷனாக இருக்கும். ஓ, மெடியூசா போடு. ரைட் கைஸ், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போகலாம். ஓ, ஓகே, டாஜ் பண்ணிடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஃப்ளை பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன், அது கேஸில் மாட்டினோன்னா வச்சுக்கோங்க, ஸ்டாச்சு பண்ணி நம்ம கீழே விழுவும் போது இம்பேக்ட் ஆகி உடஞ்சிருவோம். ஸோ நம்ம யூ ஆர் டெட்டுன்னு வந்துடும். ஸோ அதுக்குள்ளே இதாக டெட் ஆக்கிடலாம். ரைட், போடு. எஸ்கேப் ஆரியா, போடு. ஓகே, மிஸ் ஆயிட்டா, போடு. அதில் ஓகே, ஃபினிஷர் கேட்டுருச்சு ஃபைனலி. ஸோ ஃபினிஷர் போடும்போது அது கேஸ் விட்டுச்சுன்னா நம்ம மேலே படாது, அது பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ மெடியூசா ஃபினிஷர் போட்டு கொண்டா நம்மளுக்கு ப்ளூ ஆப்ஜெக்ட் ஏறுமாமா. ஆல்ரைட், பேக்ரவுண்ட் மியூசிக் தாங்க வேறு லெவலு. ரூட்டல் கில் பண்ணியாச்சு, க்ரீன் ஆப்ஜெக்ட் எடுத்துடலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு அண்ட் மேலே போயிடலாம் கைஸ். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓ, இவனுங்க மாடு முட்டிங்க. இவனுங்க பார்த்தீங்கன்னா இருக்குல்லே ரொம்ப பவர்ஃபுல்லான மாடு முட்டிங்க. இவனுங்க கொஞ்சம் கொள்றது கொஞ்சம் கஷ்டம், போட்டு பிறந்தலாம். அதே மாதிரி முட்டினாலும் போக மாட்டேங்கிறானுங்க, நம்மளை சூறையாடுறானுங்க. பவர் போட்டுடலாம். ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஓகே, டாஜ். மெடியூசா கேஸ் விடலாமா? இல்லை, குழந்தலாம், அடிச்சே கொண்டுடலாம் அவனுங்க. ஓகே, ஃபினிஷர் போட்டு சிக்க மாட்டேங்கிறான் பாருங்க. ஓகே, இப்போ சிக்கிட்டான். போட்டு குழந்தை வேண்டியதான் கைஸ். போடு. பாருங்க, செம்ம ஸ்ட்ராங்குங்க அவன். அவ்வளோதான், போட்டு போனாச்சு. ஓ, மெடியூசா வந்துட்டாங்க, போச்சுரா வேற லெவல். ஓகே, நம்ம கீழே இறங்கிடலாம். போட்டு பொழந்தலாம். இந்த வாங்கிக்கோ. ஃபினிஷர் போட்ட வேண்டியதான் இதுக்கு. இவன் பாருங்க, அவனோட செம்ம ஸ்ட்ராங்கு. ஓப்போ எனிமீஸ்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரானுங்க. ரைட், போட்டு பொழந்தலாம். ஓகே, மெடியூசா கேஸ் போடு. அவ்வளோதான், வேற லெவல். ஃபினிஷர் போட்ட வேண்டியதான், போடு. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சான். ப்ளூ பவர் சரிடுச்சு. ஓகே, டாஜ் ஆயிடலாம். போடு. L1Xல மாட்டினா அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த L1X பவர் வந்து காட் ஆஃப் வார் 2லலாம் வந்து லேட்டாக தான் வந்து ரிலீஸ் ஆகும். 1ல் வந்து முன்னாடியே கொடுத்துட்டானுங்க L1X. ஓகே, டாஜ். ஆல்ரைட், போட்டு போலலாம். ஓகே, டாஜ், அகைன் டாஜ். அவ்வளோதாங்க, முடிஞ்சான். ரைட் கைஸ், பெல்ல போயிடலாம். ஆமாம், எல்லாத்தையும் போட்டு பொழந்ததுக்கப்புறமா ரேஜ் பவர் வருது கைஸ். முன்னாடியே கொடுத்துருந்துருக்கலாம், போட்டு பொழந்துட்டு இருந்தோம். ஓகே, இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. ஆல்ரைட், ரேஞ்ச் பவர் போட்ட வேண்டியதான். போட்டு பொழந்துடலாங்க எல்லாத்தையும். போடு. வேற லெவல். ரேஞ்ச் பவர் தாங்க வேற லெவல். ஆல்ரைட், பிளாக் அண்ட் அகெயின். ஓகே, போட்டு பொழந்தலாம். போடு. இங்கே தப்பிக்க பார்க்க. அவ்வளோதாங்க. ஆல்ரைட், நம்ம லான்ச் பண்ணி விட்டுலாம் கைஸ் இந்த ரோப்பை. இதுதான் இந்த ரோப் கயிறு. ஓ, ஃபைன். ரைட், ஸோ நம்ம அகெயின் நம்ம போயிடலாம். ஓகே,
ஓகே பாக்ஸ் டு குயிக் ஜாப் லாங் ஸ்வைப் ரோப் கிராப். ஓகே ஓ ஸோ தள்ளி விட்டான் பாருங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் ட்ரை பண்ணிடலாம். ஓ மேலேருந்து கீழே தள்ளி விட்டோன்னே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படி நின்றுச்சு பாருங்க. ரைட் போயிடலாம். இவனுக்கு பாருங்க இங்கே இங்கேயே நின்றுக்கிறீங்களா? இப்போ தான்டா பொண்ணு அந்த ரோப்லேருந்து இறங்கி வந்துட்டானுங்க போல. ஓகே போட்டு போலதான் போடு. ஆக்சுவலாக அந்த ட்விஸ்ட் பண்ணி நம்மளை அட்டாக் பண்ணால் பார்த்தீங்களா, ஸ்விங் ஷாட் மாதிரி, அது நம்மக்கிட்ட இருக்குங்க. L1 பாக்ஸில் வரும். அது போக நம்ம ரிலீஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ரைட் பிளாக் தள்ளி விட்டான்டா. இதா மறுபடியும் வரேன்டா. ஆனவனா தள்ளி விட்டுறானுங்க. அவனுக்கு பாருங்க வெயிட் பண்ணிட்டுக்கிறானுங்க நம்மளுக்கு கீழே விழுகாமல் இருறா அப்படின்னு சொல்லிட்டு. போடு. ஓகே பிளாக் குழந்தலாம். ஓ இதை பார்த்தீங்களா, ஸ்விங் ஷாட் அட் பண்ணுறானுங்க, டொர்னாடோ அட்டாக் மாதிரி பண்ணுறானுங்க. ஓகே பிளாக் குழந்தலாம். ஓகே பிளாக். ஆக்சுவலாக நம்மளை வந்து அந்த மெயினான அட்டாக்கை வந்து போட விட மாட்டேங்கிறான். டக்குன்னு அவன் வந்து பிளாக் பண்ணிடுறான் பாருங்க. அவனோட ஸ்மாஷ் அட்டாக் போட்டுடுறான் நம்ம ஸ்மாஷ் போடுறதுக்குள்ள. கைஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த வாட்டி இப்போ எல்லாம் எவன் வந்தாலும் துவம்சம் பண்ணிடலாம். வருவானுங்க, கண்டிப்பாக வருவானுங்க. அவ்வளோதாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் கண்டினியூ ஆயிடுச்சு. ஓகே ஜாப் அட்டாக், ஸ்விங் அட்டாக் போட்டுடலாம். ஓகே ஜாப் அட்டாக் அண்ட் ஸ்விங் அட்டாக் பண்ணிடலாம். போட் லைட்டாக அப்புறம் தள்ளி விட்டுருவானுங்க மறுபடியும். குழந்தலாம் போடு. அவ்வளோதான் குழந்தாச்சு. போடு குழந்தலாம் கைஸ். போடு. அவ்வளோதான் கீழே போயிட்டான். ஃபைன். ஸோ இனி கொஞ்சம் தான் இருக்கானுங்க. அவ்வளோதாங்க அவனும் போயிட்டான். ஓகே ஃபைனலி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் துவம்சம் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம வழக்க போல் போயிடலாம், ஜேர்னியை கண்டினியூ பண்ணிடலாம் கைஸ். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து என்ன ஜேர்னின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏரிஸை வந்து நம்ம கொள்ளணும், அதுதான் நம்ம ஜேர்னி. ரைட். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கேட் மூடி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கேட்டுக்கு இந்த சைடு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆப்போசிட்லேருந்து போய் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அங்கே தெரியுது பாருங்கள் அந்த ஆரோ மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற வுட் கேட், அந்த வுட் கேட் வந்து அந்த ஆரோ யூஸ் பண்ணி பொழந்துடலாம். போகிறக்கு முன்னாடி கீழே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம் கைஸ். ஓ இவனுங்க வந்துட்டானுங்கப்பா. ஓகே இவனுக்கு எங்கே போனாலும் இருக்கானுங்க இந்த ட்ராகர்ஸு. பொழந்தலாம். ஓடு L1 Xல தான் இருக்கானுங்க எல்லாரும். ஓடு. போட்டு குழந்தலாம் கைஸ். 59 ஹிட்ஸுக்கு மேலே போயிட்டோம். லாக் பண்ணு. ஆல்ரைட் போடு. அவ்வளோதாங்க, மாடு முட்டி தான் இவங்களுக்கு. நல்ல வேலை கீழே ஒரு கிரெட் இருக்கு பாருங்க. ஓகே கார்கனை. இன்னி கொஞ்சம் கார்கனைஸ் சேர்த்தானா நம்மளுக்கு ஹெல்த் வந்து அப்கிரேட் ஆயிரும். ரைட் கைஸ், ஸோ கீழே இருக்கிற டாஸ்க் முடிஞ்சு நம்ம வழக்க போல் மேலே போய் கண்டினியூ பண்ணிடலாம். லெட்ஸ் டூ திஸ். அண்ட் இப்போ இழுத்துடலாம் கைஸ். இப்போ உடையும் பாருங்க. அவ்வளோதாங்க போட்டு குழந்தாச்சு. ஓ மாடு முட்டிங்க 2 பேர் வந்துட்டானுங்க. சூப்பர் ஐடியா. இப்போ பாருங்க இதை விட்டு நம்மளை அவனுங்களை அட்டாக் பண்ணலாம். இதை வச்சு அவங்களை அட்டாக் பண்ணுறான். அவனுக்கு மெதுவாக தான் வரானுங்க. கிட்ட போய் அட்டாக் பண்ணுறதுக்குள்ள நம்மளை போட்டு பொழந்துருவானுங்க. நிறைய மாடு முட்டி வரானுங்க பாருங்க. இதாலேயே ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். போடு. ஆல்ரைட் அகெயின் 2 பேர் இருக்கானுங்க. என்ன நம்ம இதில் அட்டாக் பண்ணனா நம்மளுக்கு அந்த ரெட் ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அங்கேயே அப்படியே சில இதெல்லாம் மறைஞ்சிரும். ஆல்ரைட் முடிஞ்சு டக்குன்னு அந்த மறைக்குள்ளே போய் எடுத்துடலாம். பாருங்க ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு பிளட் ஏறிச்சு. ஆல்ரைட் கைஸ், போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சேவ் ஒன்று தட்டி விட்டு போயிடலாம். ஆல்ரைட் கைஸ், நம்ம ஃபைனலி சேவ் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ. ஸோ நம்ம ஆப்போசிட்டில் தான் அந்த பேரியட் ஓப்பன் பண்ணோம்.
அங்கே போயிடலாம். மேலே ஒரு ஏணி இருக்குது, மேலே ஃபஸ்ட்டு போய் பார்த்துடலாம். 2 சைடுமே நம்ம செக் பண்ணோம் இல்லையா, மேலேயும் செக் பண்ணிடலாம். ஓகே, ரெட் ஆப்ஸ் அண்ட் க்ரீன் ஆப்ஸ். ஆல்ரைட் கைஸ், வரலாம். ஆல்ரைட் கைஸ், நம்ம இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா சின்ன சின்னதாக, அதையும் நம்ம இதை எடுத்துடலாம். அந்த பெட்டியெல்லாம், அதாவது இந்த பாட்டெல்லாம் உடச்சோன்னா நம்மளுக்கு நிறைய ரெட் ஆப்ஸ்லாம் கிடைக்குங்க. ஸோ அது ஒவ்வொரு ரெட் ஆப்ஸும் ரொம்பவே முக்கியம். ஓகே, கட் சீன் வந்துருச்சு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஒரு ஒலி மாதிரி வருது. நீ என்னை பார்த்து ஒன்றும் பயப்படாத கிரேட்டோஸ், நான் தான் வந்து ஆத்தென்ஸோட ஆரக்கல். ஸோ நீ வந்து ஏரிஸை எப்படியாவது கொன்னாகணும். நீ வந்து ஈஸ்ட் வழியா போ, நான் வந்து உனக்கு ஏரிஸை எப்படி கொல்றதுக்காக வழியை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரக்கல் சொல்லிட்டு போயிட்டா. ரைட் கைஸ், த ரோட் டு ஆத்தென்ஸ். ரைட், நம்ம போயிடலாம். ஸோ இங்கே இருக்கிற எல்லா சின்ன பார்ட்ஸையும் எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். ரோட் டு ஆத்தென்ஸ் போயிடலாம் கைஸ். ஓ, பேட்டில் கிரவுண்டா? ஸோ ஆத்தென்ஸ் கீழே பயங்கர போரே நடக்குது. இந்த இடம் ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்துருக்கு பாருங்க, கீழே பாருங்க எப்படி வார் நடந்துட்டு இருக்குன்னு. அவன் தாங்க ஏரிஸ், இன்னும் நின்றுக்கிறான் பாருங்க அவ்வளோ பெருசா. ஓகே, கட் சீன். ஓ, நம்ம பேன் மாதிரி இருக்கும் திருவுண்டு. அவன் பாருங்க அவ்வளோ பெரிய காடு. அவன் தான் காட் ஆஃப் வார். நான் உன்னைய மறக்கவே இல்லை. அந்த ராத்திரி நீ என்ன பண்ணன்னு, இந்த நகரத்தையே வந்து கிரேவியாடா சுடுகாடா மாத்திட்டு தானே அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ், நம்ம ஒரு சேவை போட்டு போயிடலாம். ஆல்ரைட் கைஸ், ஃபைனலி நம்ம சேவ் பண்ணியாச்சு. இங்கே ஒரு வழி மாதிரி ஏதோ ஒன்று போகுது, டக்குன்னு நம்ம போய் பார்த்துடலாம் என்னென்னு. ஏதாவது சீக்ரெட் வெப்பன் ஏதாவது கிடைக்கலாம், இல்லைனா ஏதாவது ரெட் ஆப்ஸ், க்ரீன் ஆப்ஸ், ஃபெதர், கார்கனை. ரைட், ஏரிஸ் பாருங்க கண்டமேடிக்கு வீசிட்டு இருக்கிறான். அவன் அப்படி தான் அங்கேயே சண்டை போட்டுப்பான், விடிய விடிய சண்டை போட்டுப்பான். ஆல்ரைட், நம்மளுக்கு ஒரு கார்கனை கிடச்சிருச்சு. அண்ட் இந்த என்ன கேட்டு? ஓ, இந்த கேட் ஓப்பன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த மேசிவ் டோர். ஓகே, அதுக்கு ஏதோ ஒரு கீ மாதிரி வேணும் போல். போயிடலாம். ஸோ அந்த சைடே போயிடலாங்க, ஏன்னா அங்கே தான் ஒரு வழி இருந்துச்சு. போயிடலாம் கைஸ். பேக்ரவுண்ட் மியூசிக் பாருங்கள் வெறித்தனமாக போட்டுக்கிறானுங்க. ஸோ போகிற வழியில் நம்மளுக்கு நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ரைட், போயிடலாம். பாருங்க, ஓ மை காட், இங்கே வீசிட்டான், போச்சு, அந்த இடம் பிளாக் ஆயிடுச்சு. ஓகே, ஷார்ட் ரூட், இது வழியாக போயிடலாம். இன்னும் இங்கேயும் உடச்சிட்டாங்க. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் நம்மளை பார்த்துட்டான், நம்ம அவனை தடுக்க வந்திருக்கோன்னு தெரிஞ்சிருச்சு. ஆல்ரைட், இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. இந்த சர்க்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாடு முட்டிங்களா அந்த சர்க்கிளில் ஃப்ரீஸ் பண்ணி நிற்க வைக்கணும். ஓ, மெடிசஸ் கேஸ் முடிஞ்சு. ஆல்ரைட், டக்குன்னு நம்ம ப்ளூ ஆப்ஸ் எடுத்துடலாம். தடுக்கவாடா பார்க்குறீங்க, இந்தா இப்போ வாங்கடா. ஆல்ரைட், கரெக்டாக வருவான். கரெக்டாக வந்ததுக்கப்புறமா ஸ்டாச்சு பண்ணிடலாம். ஆல்ரைட், ஸ்டாச்சு ஆகிட்டானுங்க, ஓடிடலாம். ஆல்ரைட், உள்ள வந்தாச்சு. ஸோ இதாங்க ரூட்டு, அதனால் ஞாபகம் இருக்காது ஆக்சுவலாக. ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா வீடுகள்லாம் இருக்குது, ரோமனோட, அதாவது கிரேக்க தேசத்தோட வீடுகள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய ரெட் ஆப்ஸ், ப்ளூ ஆப்ஸ் நிறையா கிடைக்குங்க, சீக்ரெட்டு. ஸோ நம்ம வந்து பிளேட்ஸ் ஆஃப் கேஆஸை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடலாம். ஆல்ரைட், நம்மகிட்ட இருந்துருக்கு பாருங்கள் லெவல் 2 ஓடுது. ஓகே, L1 பாக்ஸ், ட்ரையாங்கிள் பாக்ஸ். ஓகே, லெவல் 3 கொஞ்சம் நிறையா வேணும். ஆல்ரைட், போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி L1 பாக்ஸோட அட்டாக் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஆல்ரைட், மாடு முட்டியாச்சு. அண்ட் ட்ரையாங்கிள். ஸோ எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ், ஒன் பை ஒன்னா. ஓகே,
ஓகே ரெட் ஆப்ஸ் கிடைச்சிருச்சு. ஆல்ரைட் இதை ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் இந்த சைடு போய் பார்ப்போம். ஓ மெடிஸா வராங்க. ஓகே இவளுக்கு எல்வன் பாக்ஸ் போட்டுடலாம். போடு. ஆல்ரைட் டாஜ் டாஜ் டாஜ். கேஸில் மட்டும் சிக்கிறவே கூடாதுங்க, சிலையாக்கி நம்மளை உடச்சிருவா. எல்வன் பாக்ஸ் பிளாக். இந்த போடு. வேற லெவல் போடு. அவ்வளோதான். ட்ரையாங்கிள் சரியான பவருங்க. ரெண்டே இதில் ஃபினிஷர் இருக்கும். அதாவது மேசிவான ஃபினிஷ். அது ஜம்ப் பண்ணி அடிப்பானாக்கு. நார்மலாக ஸ்மாஷ் வைக்கிறத விட ஜம்ப் பண்ணி ஸ்மாஷ் வைக்கிறது சரியான பவரில் இருக்கும். ஏன் பாருங்க நம்மளால் விட்டுக்கிறான். ஆல்ரைட். ஓகே ரெண்டு பக்கமும் அடிக்கிறானுங்க. ஆல்ரைட் கார்கனை இனி ஒன்று தான் வேணும். ஸோ நம்ம ஹெல்த் மேக்ஸ் அவுட் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிரும். ஓ ஏரிஸ் பாருங்க பேக்ரவுண்டில் சண்டை விட்டுக்கிறான். போடு வாங்கிக்கோ. இவர் மட்டும் என்ன பண்ணுறாராமா? போடா போடு. அவ்வளோதான் வேற லெவல். ஆல்ரைட். ஸோ நம்மளுக்கு எப்படியோ பார்த்தீங்கன்னா 3000 மேலே வேணும். 1 by 1 எடுத்துடலாம். அந்த டோர் உடைச்சா கூட நம்மளுக்கு ரெட் ஆப்ஸ் இருக்குது ஏறுது. பரவாயில்ல. போடா மேலே. அதான் ஒரு அடிக்கே செத்துட்டான் பார்த்தீங்களா. இதுக்குள்ள ரெட் ஆப்ஸ் அதான் எடுக்காமல் போயிருந்தா என்ன இருக்கும். ஸோ நம்ம காட் ஆகணும்னா இருக்கிற எல்லா பவரையும் நம்ம கலெக்ட் பண்ணாதான் உண்டு. ரைட் பெறலாம். இந்த மாடு முட்டிக்கு ஒரு ஸ்மாஷ் கொடுத்துடலாம். ஓகே டாச் பண்ணு. எல்வன் பாக்ஸ். ஓ 5 ஹிட்டு 10 ஹிட்டு. ஓகே டாஜ். 2 மாடு முட்டி வந்துட்டானுங்க. டாஜ். ஓ போட்டு பொழக்கிறானுங்க. ஓகே அகைன் டாஜ். செம்மையாக பிளாக் பண்ணுறானுங்க. இதில் விழுந்துடும் மாற்று. அவ்வளோதான். போடு வேற லெவல். அவ்வளோதான் சிக்கிட்டானுங்க. போடு. அவ்வளோதாங்க முடிஞ்சான். வேற வச்சு தூரமாக இந்த அடிச்சுட்டுக்கிறான் பாருங்க. அவனை போட்டு பொழந்தலாம். இருங்க அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற எல்லா பெட்டியும் எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். ஏன்னா ஒவ்வொரு பெட்டியும் நம்மளுக்கு முக்கியம். ஆல்ரைட் கைஸ் ஃபைனலி நம்மளுக்கு ஹெல்த் அப்கிரேட் ஆயிடுச்சு. கார்கோனை சாக்ரிஃபைஸ் அக்செப்டட். போடு. அவ்வளோதான் ஹெல்த் ஏறிடுச்சு. அதே மாதிரி மேஜிக் பவரும் ஏற்றணும். ஃபீனிக்ஸ்க்கு இனி 3 ஃபெதர் தான் இருக்குது. ஒரு வழியில் கிடைக்கும். இப்போ எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். போடு. அவ்வளோதான் சதறிட்டான். ஓ மெடிசா எங்கேருந்து வந்தா? ஓ போடு. ஓகே கேஸ் ஆன் பண்ணிட்டா. போடு. கேஸில் மட்டும் நம்ம சிக்கவே கூடாதுங்க, டாஜ் ஆகிருங்க. போடு. இந்த குத்துறா. இந்த வாங்கிக்கோ. போடு. அவ்வளோதான் முடிஞ்சான். சாம்பல் ஆகிட்டாங்க. இவர் என்ன அடிப்பா அடி. அவ்வளோதான் முடிஞ்சான்டா. ஒரே ஸ்மாஷில் பறந்துட்டான். ஓகே இந்த வீட்டில் எதுவும் இல்லை. ஒரு வீடு கூட விடவே கூடாதுங்க, எல்லா வீட்டையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். ஆல்ரைட் ரெட் ஆப்ஸ். ஸோ இதுலேயும் ரெட் ஆப்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க ரெட் ஆப்ஸ் பாருங்கள் எவ்வளோ கிடைக்குதுங்க. ஓகே இவனை போட்டு பிறந்தனா. ஓகே பிளாக். இந்தா வாங்கிக்கோ. எல்லா கல்லையும் உடச்சிடலாங்க. போடு. ஆல்ரைட். ஸோ இங்கே ஒரு கதை இருக்குது பாருங்க. ஆல்ரைட். போடு. ரெட் ஆப்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கிட்ட அந்த 1ன்னு ஏறிச்சுன்னா 1000 போல். ஸோ நம்மளுக்கு இனி 3000 வேணும். அப்போ தான் லெவல் 3க்கு போக முடியும். ஸ்விங் பண்ணிடலாம்.
ரைட் குச்சலாம். ஓ மேலே ஒரு ரெட் ஆப்ஸ் இருக்கு பாருங்க. ஓகே இங்கே குச்சி போயிடலாம். ஸோ அந்த கடைசியிலேருந்து இந்த கேசலில் பார்த்தோம் இல்லையா, அந்த இடம் தான் இது. ஆப்போசிட்டில் குச்சி போயிடலாம் கைஸ். அந்த சைடு திரும்புடா. ஆல் ரைட் வந்தாச்சு. அண்ட் நம்மளுக்கு எவ்வளோ இன்னி தேவைப்படுது? ஆமாம் 3000 வேணும்ல. ஓகே போயிடலாம். ஆல் ரைட். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற கிரெட்ஸ்லாம் உடச்சிடலாங்க. அதுவும் ரெட் ஆப்ஸ் தான். போடு. இந்த சைடு எதாவது இருக்கா என்ன? இந்த சைடு எதுவும் இல்லை கைஸ். ஆத்தன்ஸ் டவுன் ஸ்கொயர். ஆல்ரைட் ஃபைனலி நம்ம இங்கே வந்துட்டோம் டவுன் ஸ்கொயருக்கு. நல்ல வேலை இந்த சீக்ரெட் டோருக்குள்ளே பாருங்கள் ரெட் ஆப்ஸ் எவ்வளோ கிடைக்குங்க. ஆல்ரைட் ஸோ இங்கேயும் உடச்சலாம். போடு. வேற கைஸ் காட் ஆஃப் வார் 1ல் ஏதாவது ஈஸ்டர் எக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்துருச்சு சின்ன வயசில் விளாண்டது. ஈஸ்டர் எக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா காட் ஆஃப் வார் 2ல் இருக்குது அந்த ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸ் அவுட் பிளட் ஒரே இதில் கிடச்சிரும். அதே மாதிரி இதுலேயும் இருக்கும். ஒன்று போட்டு பொழந்தலாம் கைஸ். ஓ போடு. ஓகே இந்த ட்ரோல் எப்படியாவது கொண்டுறணும். போடு. ஓகே சர்க்கிள். பிளட் பாருங்க எவ்வளோ எழுதுன்னு. ஆல் ரைட் ரெட் ஆப்ஸ். ஓகே டாச் பாருங்க கூட்டுறான். போடு. ஓகே மறுபடி சர்க்கிள். போடு. அவ்வளோதாங்க முடிஞ்சான். 3 வாட்டியா? ஓ இங்கே பாருங்க இன்னொருத்த வந்துட்டான். ஓ போச்சுரா 2 பேரா. ஓகே டாஜ் ஆயிரு இல்லாட்டி இருக்கிறானு நம்மள. போடு. தப்பிச்சிரு. ஓ எல்லோ நெக்ஸ் வந்து ஒரு காலை. எல்லோ நெக்ஸ் போட்டால் நம்மளை போட்டு பொழந்துடுறானுங்க. போடு. அதான் இவனுக்கு ஒரு போடு. ஓகே டாச் பண்ணியாச்சு. பொழந்துடலாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஊர் ஜனங்களை வந்து நம்மளுக்கு பிளட்டு கொடுக்குறதுக்காகவே குறுக்கால ஓடி வரானுங்க. அவங்கள கொண்டா நம்மளுக்கு க்ரீன் ஆப்ஸ் கிடைக்குது. ஆல்ரைட் கைஸ் ஃபைனலி டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு. ஓகே நம்ம இந்த ட்ரங்க் எடுத்துடலாம். ரெட் ஆப்ஸ். ஸோ இதே மாதிரி எங்கேயாவது கிடைக்கும் சீக்ரெட் டோர்ஸ். ஆல்ரைட் அது வந்து ஸ்டீல் டோரு. அன்சைடே தான் இருக்கா? இங்கே ஏதோ கேட் மாதிரி இருக்குது. என்னென்னு போய் பார்த்தலாம். R2. ஓகே இந்த கேட் வந்து திறக்கப்படாது. அதுக்கு தேவையான சாவி உங்ககிட்ட இல்லை. ஆல்ரைட் ஆல்ரைட் ஸோ இந்த ஒரே ஒரு வழி தான். அந்த வழியாகவே நம்ம போய் பார்த்துடலாம். என்னைய விட்டு என் பக்கத்தில் வராத. என்கிட்ட இருந்து தள்ளியே இரு. யாரோ ஒரு உமன் ஓடுறாங்க. ஆல்ரைட் கார்கனாய் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி 5 கலெக்ட் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்களா அந்த மேலே டாப் லெஃப்ட் கார்னரில் அதோட கத்தி எவ்வளோ ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோ தூரம் வரைக்கும் அப்கிரேட் ஆகும் கைஸ். ஆல்ரைட் ஸோ நம்மகிட்ட ப்ளூ தான் இல்லை. ப்ளூ பவர் எடுத்துடலாம். ப்ளூ ஆப்ஸ். ரைட் கைஸ் ஃபைனலி ப்ளூ ஆப்ஸ் எடுத்தாச்சு. அண்ட் கோ இந்த சின்ன பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதையும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அவள் அதே தான் சொல்லிட்டே இருப்பா. ரைட் இங்கே ஒரு கதவு இருக்குது. இது இருக்குது. ஓ ஓகே உள்ளே போயிடலாம். ஸோ இந்த பார்த்தீங்களா இந்த செவுத்தில் இருக்குது பாருங்க. சில பெயிண்டிங் மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அது பின்னாடி ஏதாவது தெரியும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக உடச்சி பார்த்துடலாம்.
சில பெயிண்டிங்கில் வந்து தெரியாது, அது அப்படியே தான் இருக்கும் ஆஸ் யூஷுவல். அது பின்னாடி எதுவும் இருக்காது, ஏன்னா அது உடைக்கவும் முடியாது. கைஸ் கிராஃபிக்ஸ் பாருங்க, கீழே மேலே இருக்கிற அந்த டெக்ஸ்சர் டைல்ஸில் எப்படி தெரியுதுன்னு ரிஃப்ளெக்ஷன். ரைட், ப்ளோ அப்ஸ் எடுத்துட்டு போயிடலாம். ஓகே, அதை உடைக்க முடியாது, போயிடலாம் வழக்க போல. இன்னும் அண்டர்டேக்கர் மியூசிக் மாதிரி போடுறானுங்க. அவள் அதே தான் சொல்லுவா. ஆல்ரைட், கட் சீன் என்னன்னு பார்ப்போம். எனக்கு தெரியும் நீ யாருன்னு, நீ என்ன பண்ணிருக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒரு மான்ஸ்டர், என் பின்னாடி வராத, என்கிட்ட இருந்து தள்ளியேறு. இவன் வெயிட்டுன்னா ஓடிட்டா. என்ன மான்ஸ்டர்? ஆல்ரைட், போய் என்ன மான்ஸ்டர்னு போய் பார்த்துடலாம். அவளை எப்படியே விழுந்துருவா. ஓ, அவ்வளோதான், விழுந்துட்டா. நான் தள்ளி விட்டதாவே இருக்கட்டும். போய் ஒரு மாடு முட்டு முட்டலான் இருந்தேன், அதுக்குள்ளே விழுந்துட்டா. ஆல்ரைட் கைஸ், ஸோ இங்கே ஒரு சேவ் இருக்குது. அதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சீக்ரெட் இதை எடுத்துலாம். ஃபீனிக்ஸ் ஃபெதர், நீ 2 தான் வேணும். ஆல்ரைட், நம்ம ஒரு சேவ் போட்டு போயிடலாம் கைஸ். ஆல்ரைட் கைஸ், ஃபைனலி நம்ம சேவ் பண்ணியாச்சு. அந்த உமன் கிட்ட தான் அந்த ஒரு கீ இருக்கு, அந்த கீ எடுத்துட்டு போயிடலாம் கைஸ். ஆல்ரைட், ஸோ இந்த டேக் கேட் கீ கிடச்சிருச்சு, எல்லாம். ஸோ அந்த வெளியே இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வேல் கம்பி மாதிரி, அது வந்து நம்ம இங்கேருந்து ஓப்பன் பண்ண முடியாது வந்துட்டானுங்க. இவனுங்க ஷீல்டு, கோல்டு ஷீல்டு, இவனுக்குலாம் வந்து ஸ்மாஷ் வச்சா தான் அந்த ஷீல்டு உடையும். ரைட், போட்டு பிறந்தலாம். இந்த வாங்கிக்கோ, ஓடு. எல்லோன் பாக்ஸில் நல்லா விழுகுது. ஓகே, ஓடு, இந்த வாங்கிக்கோ. ரைட்டிங் வந்துட்டானுங்க மறுபடியும். ஒருத்தனோட ஷீல்டு உடஞ்சி. ஓ, ஓடு, நல்லா உடஞ்சாச்சு. கைஸ், நம்மளோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் பிடிச்சிருச்சுன்னா லைக்கை தட்டி விட்டு மோட்டிவேட் பண்ணி விடுங்க. ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஓ, மிடிசா எங்கேருந்துடா வரீங்க நீங்களா? ஓ, 2 பேரும் ஒரே மாதிரி கேஸ் விட்றாளுங்க. அவ்வளோதான், மாடு முட்டி போட்டு இவங்களுக்கு ஃபினிஷர் போட்டுற வேண்டியதான். ஆல்ரைட், தண்டர் போடு, ஃபினிஷர் போட்டுடலாம் இப்போ. ஓடு, வேறு லெவல். ஓகே, நீ ஒரே ஒருத்தர் தான் இருக்கா, அவளுக்கு ஒரு ஃபினிஷர் போட்டுடலாம். கமான் மெடிசா, போடு. அவ்வளோதான், வேறு லெவல். ஃபைனலி. ஓ, இவன் பாருங்க, ஷீல்டு, டிஸ்ட்ராய் த மேஜிக் ஷீல்டு. ஓ, இதான் நம்மளுக்கு முன்னாடியே தெரியுமே. பாக்ஸ் ட்ரையாங்கிள் பண்ணால் கூட சீக்கிரம் உடைப்பாங்க போல். எங்கே அவன் பாருங்க, கரெக்டாக அந்த பெரிய பவர் போடும்போது கரெக்டாக விட்டுறான். போடு, இந்தா வாங்கிக்கோ. அவ்வளோதான், முடிஞ்சான். ஸோ ட்ரையாங்கிள் அமுத்தி நம்ம டிஸ்ட்ராய் பண்ணனா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரெட் ஆப்ஸ் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஸோ சர்க்கிள் அமுத்தி பாக்ஸே இல்லைனா எக்ஸே ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் கோ. ஷீல்டுக்காரங்களை உடச்சிடலாம். ரைட், போட்டு பிறந்தலாம். இந்த வாங்கிக்கோ. ஷீல்டுக்காரனை தான் உடைக்கணும். போடு. இவரு என்ன பண்ணுறாரு, பின்னாடி இருந்து அடிக்க வராம. போடு. ரைட், ஸோ இவனி போட்டு பிறந்தலாம். ஆல்ரைட், பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இங்கே வெறித்தனம் பண்ணிட்டானுங்க. ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஓகே, அது வந்த வழி ஆல்ரெடி நம்ம வந்துட்டு போயிட்டோம். ஓகே, வேறு எதாவது அப்கிரேடில் இருக்கா? இது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னா 2429 வேணும். ஓகே, போகிற வழியில் கிடைக்குங்க, போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம். ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி இவங்களை போட்டு பிறந்த வண்டி தான். அவ்வளோதான், பிறந்தாச்சு. லெட்ஸ் கோ. இவனுங்க பாருங்க. ஓகே, இந்த அடிங்கடா, இதை வாங்கிக்கோங்க. எடுத்துட்டானுங்க. ஓ, மாடு முட்டினாலும் பிளாக் பண்ணுறானுங்க, நம்மளும் அதே மாதிரி பிளாக் பண்ணிடலாம். இந்த வாங்கிக்கோ.
ஆல்ரைட் கைஸ், ஸோ இங்கே மறுபடியும் சுற்றிட்டு வரணும். மறுபடியும் ஒரு சேவ் ஒன்று போட்டு போயிடலாம். ஏன்னா நமக்கு சேவ் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் எதாவது அவுட் ஆனான்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து வராது, செக் பாயிண்ட்லேருந்து வராது, வேறு இடத்துலேருந்து வரும். ஸ்டக்குன்னு நம்ம போயிடலாம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதாங்க அந்த சாவி இங்கே தான் யூஸ் பண்ணணும். ஆல்ரைட், இதை ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோ வெயிட்டாவா? அவனுக்கு வெயிட் போல. ஆல்ரைட் கைஸ், வந்தாச்சு, லெட்ஸ் கோ. அங்கே சேவ் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம்ல. ஓ, பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவல். ஓ, செத்துறானுங்க. நம்மளை நம்பி வந்த ஸ்பார்டன்ஸ் அவனுங்களும் செத்துறானுங்க எப்படியாது. ரைட், பெரிய கேட் ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ். ஆல்ரைட், ஃபைனலி நம்ம ஏதோ ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு. ரூஃப் டாப்ஸ் ஆஃப் ஆத்தன்ஸ். ஆல்ரைட்ங்க, மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் போல். ஆத்தன்ஸோட மொட்டை மாடி. லெட்ஸ் கோ. ஸோ இங்கே பச்சை கலரில் ஏதோ தெரியுது, அது வழியே தான் நம்ம போய் ஆகணும். அதான் அதை புதுசாக ஏறுவோம் போல். ஏறிட வேண்டிதான். ஸோ அடுத்தடுத்தது நம்மளுக்கு நிறைய மோட்டல் சேலஞ்சஸ், காட்லி சேலஞ்சஸ் தான் நம்மளுக்கு நிறையா வருது. ஓகே, டபுள் ஜம்ப், எக்ஸ்எக்ஸ் அந்தெல்லாம் நல்ல வேலைங்க. டபுள் ஜம்ப் பண்ணோம், சிங்கிள் ஜம்ப் பண்ணி தான் கீழே போயிருந்துருப்போம். ஓகே, நம்ம ஸ்பாட்டன்ஸும் அந்த கோஸ்ட் ஸ்பாட்டன்ஸ் செத்து போனவங்களும் சண்டை ஓட்டுக்கிறானுங்க பேக்ரவுண்டில். ஏரிஸ் அங்கே நின்றுட்டு போட்டு பழந்துட்டு இருக்கிறான் எல்லாத்தையும். போடு. ஆல்ரைட் கைஸ், வரலாம். இங்கே இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் நம்ம உடச்சிடலாம். ஓகே, கட் சீன். இப்போ தாண்டா அந்த பானையை உடச்சோம். உடச்சாலும் இருக்கு பாருங்க பேக்ரவுண்டில். ஓ, யாரோ வரானுங்க. பிளேடு கந்தசாமி, இவனுக்கு பேர் வச்சாச்சுங்க. இந்த பிளேடு கந்தசாமி இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவனுங்க. கரெக்டாக நம்ம பிளாக் பண்ணலன்னா நம்ம கந்தசாமி வரும். சில்லு பார்த்தீங்களா, அதே மாதிரி மண்டையை ஆட்டிட்டு போனா. ரைட் கைஸ், பிளேடு கந்தசாமியை போட்டு பிறந்துடலாம். ரைட், ஸோ பிளாக் பண்ணவே விடாதுங்க. டக்குன்னு டைமிங்கில் பண்ணலாம்னா போட்டு உரிச்சிட்டு இருப்பானுங்க நம்மள. ஓ, பிளட்டு. ஓகே, நிறைய பிளட்ஸ். இந்த 3 கந்தசாமிங்க. ஓ மை காட், பிறந்தலாம். ஓ மை காட். ஓகே, பிளட்டு. ஓ, பிளட்டு ஃபுல்லாக இறக்கிட்டானுங்க. வேறு வழி இல்லை, ரேஞ்ச் பவர் போட்டுடலாமா? அதான் பொழந்தாச்சு. ஆல்ரைட், இருக்கிற சின்ன பிளட்டை வச்சு போட்டு பொழந்துடலாம். ஓகே, பிளாக் பண்ணியாச்சு. பிளட் இல்லை நம்மளுக்கு, இருந்தாலும் 1 vs 100 மாதிரி இருக்குதுங்க. எத்தனை பேர் இருந்தாலும் போட்டு பொழந்துடலாம். லெட்ஸ் கோ. ஓகே, தண்டர் பவர் போட்டாச்சு, அகெயின் போட்டாச்சு. வேறு லெவல் ப்ளூ பவர் யூஸ் பண்ணோம். அவ்வளோதான், பிளாக் போடு. சிஎஸ் க்ளோரி. ஆக்சுவலாக அது கோரியா ஜீவோ ஆர்வாயின்னு வருது. கோரியா தான் இருக்கும் போல். போடு, மண்ணில் போட்டு பிறந்தாச்சு. அண்ட் க்ரீன் ஆப்ஸ் எடுத்துகிட்டு போயிடல கைஸ் மேலே. இன்னி வந்துட்டே இருக்கானுங்க பாருங்க, எவ்வளோ செத்தாலும். போடு, இவனுக்கு ஒரு இருக்குது. போடு, அக்கீழ. அவ்வளோதான். அவனை தான்டா கீழே சொன்னேன், நீ ஏன்டா கீழே போன? டக்குன்னு போயிடலாம், டேஷ் பண்ணி போகலாம். ஆல்ரைட், இங்கே வந்துட்டானுங்க லேடி சங்கரு. இவனுக்கு தாங்க நான் கஷ்டப்பட்டு பிளட் ஏற்றுவேன், இவனுக்கு வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவானுங்க நம்மளா. ஓ, பின்னாடி ஒருத்தன் பாருங்க, ட்ரோல், பெரிய கேனன் ட்ரோல் வச்சுட்டு வந்துருக்கான். ஓகே, டாச். அவ்வளோ ரேஞ்ச் பவர் போட்டாச்சு, குழந்த நொடி தான். ஆனால் இவனுக்கு நம்மளை உயிரோட விட மாட்டானுங்க. போட். ஓ, சர்க்கிள் அமுத்திட்டோம் நம்ம தெரியாமல். அவ்வளோதாங்க, வேற லெவல் ஃபினிஷர், வேற லெவல் மூவ். ஓகே, பிளேடு சங்கரு. L1 Xல சிக்கக்கூடாது, நீ சிக்குனா சதைச்சிருவேண்டா. அடியில் பூந்து நம்மளை அட்டாக் பண்ணுறானுங்க. அவங்களோட பிளேடு சங்கரோட வேலையே இதுதான் போல. ரைட், போட்டு பிறந்தலாம்.
மிஸ் ஆகிற வாங்கிக்கோ. வேற லெவல் வேற லெவல். ஆல்ரைட், நம்ம க்ரீன் ஆப்ஸ் எடுத்துட்டு போயிடலாம் கைஸ். அடிச்சு கம்மியே பண்ணிட்டானுங்க. ஓகே, டேரிச்சு போறதுக்கு முன்னாடி இந்த ரைட் சைடில் ஏதோ ஒன்று இருக்கும் பாருங்க. ஏரிஸ் போட்டு நம்ம கிராஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டுக்கிறான், பிளாக் பண்ணிட்டுக்கிறான். சொன்னல ரைட் சைடில் ஏதாவது இருக்குன்னு. ஏய் ஃபீனிக்ஸ் ஃபெதர் இனி ஒன்றே ஒன்று தான் வேணும்னு நினைக்கிறேன். ஓ எவ்வளோ ரெட் ஆப்ஸ் கிடச்சி பாருங்க. ஏரிஸ் வாக்கிங் போகிறான் போல, ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்கிறான் சைடு. Alright guys, நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் ஃபைனலி. வேற எதுவும் இல்லைல்ல. ஓகே, அப்போ கீழே போயிடலாம். இல்லை அங்கே ஏதோ ஒன்று மின்னுற மாதிரி இருந்துச்சு. அந்த சைடு போக முடியுமா என்ன? இல்லை அந்த சைடு போக முடியாது. ஓகே, செவரும் உடைக்க முடியல. வழி மறந்துட்டோமா? அனுப்பிச்சிட்டு தானே கீழே தானே போகணும். ஆமாம், கீழே தான் போகணும், மேலே எதுவும் இல்லை. வரல கைஸ், உனக்கு ஒரு இருக்கு கொடுத்தலாம். போடு, வேற லெவல். ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற வழிகள் திறக்கப்பட்டது. ரெண்டு சைடு திறந்துருச்சுங்க. போயிடலாம். போடுங்க ஓடுங்க. ஏரிஸ் வந்து இந்த இடத்தையே ஆக்கிரமிச்சிட்டான். ஆல்ரைட், ரெட் ஆப்ஸ் எடுத்துட்டு போயிடலாம் கைஸ். தப்பிக்கவே முடியாதுடா. ஓகே, க்ரீன் ஆப்ஸ் எடுத்துட்டு போயிடலாம். எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம். ஆல்ரைட், இன்னொரு சேலஞ்ச் வந்துருச்சுங்க. குச்சிடலாம். ஸோ அவனுக்கு பாருங்க, இந்த 4 பேர் அடிச்சு கொண்டுருவானு நம்மளை. போயிடணும் ஆப்போசிட்டில். கீழே விழுந்து அவ்வளோதாங்க. ரைட், ஸோ அங்கேருந்து அந்த அட்டை இருக்கிறதுனால நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. ரைட் கைஸ், கதை உடச்சிட்டு உள்ளே போயிடலாம். ரைட், இவனுக்கு வந்துட்டானுங்க வருங்க, பிளேட் சங்கருங்க. ஓடு, பிளேட் சங்கரு எப்போ வந்தாலும் வந்துடுறான். ஐயா குழந்துடுறான் உன்னை. இரு வாங்கிக்கோ. ஓட், ஆர்லோல். அவனுக்கு பாருங்க, ட்ராகர்ஸ் அவனுங்க போயிட்டானுங்க. ஆல்ரைட், இவங்களையும் போட்டு இந்த 4 பேர்த்தையும் 4 முட்டா முட்டிடலாம். போடு, அவ்வளோதான், வேற லெவல். அவ்வளோதாங்க, கேட் திறந்தாச்சு. அண்ட் நம்ம வந்து ஆப்போசிட்டில் குதிக்க முடியுமா? இல்லை முடியாது. வந்தாடியிலே போயிடலாம் கோச்சு. ஆல்ரைட், போயிடல கைஸ், லெட்ஸ் கோ. பேக்ரவுண்ட் மியூசிக் தாங்க வெறித்தனம் வந்துட்டானுங்க, சான்ஸே இல்லை. எப்போ இருந்தாலும் அதை பற்றி புகழ்ந்துக்கிட்டே இருக்கலாங்க. ஒரு 50-60 பேர் உட்காந்து வாசிப்பானுக்கு போல. ஆல்ரைட், லெட்ஸ் கோ. தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். ஆப்போசிட்டில் போயிடலாம். ஸோ ஏரிஸை அழிச்சாகணும், இல்லைனா அவன் ஃபுல்லாக இந்த உலகத்தையும் அழிச்சிருவான் போல். ஆல்ரெடி இந்த நகரமே அழிஞ்சிட்டுக்கு. ரைட், நம்மகிட்ட ப்ளூ ஆப்ஸ் இல்லை, அந்த ப்ளூ ஆப்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். ரைட், லெட்ஸ் கோ. போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற எல்லா பானையும் அடிச்சு நொறுக்கிடலாம். ஓடு. ஆல்ரைட், எல்லாத்தையும் உடச்சிடலாம். போடு, இதையும் போடு. ஆல்ரைட், ஃபைன். எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கியாச்சு. இங்கே இருக்கு பானை. ஆல்ரைட் கைஸ், நம்ம இந்த சைடையும் போயிடலாம். மேலே ஒரு ஏணி இருக்குது, அது வழியாக ஏறி போயிடலாம். டக்குன்னு போயிடலாம் கைஸ். ரைட், பிறந்தலாம். ஓகே, மாடு முட்டி ஓடு. அடிக்க பாரு, தப்பிக்க பார்க்க. ஆல்ரைட், இந்த உனக்கு ஒரு ஷாட். ஆல்ரைட் ஓடு. ஓ, பிளாக் பண்ணிட்டா பாருங்க அதை. மாடு முட்டி. இந்த வாங்கிக்கோ, இதை பிளாக் பண்ணு. அவன் மேலே அட்டாக்கே விட முடியுது பாருங்க, செம்ம போருங்க அவன். ஓடு, அவ்வளோதான், பெருஸ்டான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செமையாக மாடு முட்டிங்க பிளாக் பண்ணுறானுங்க. ஆனால் சாகும்போது காமெடியாக செத்துடுறானுங்க.
இந்த வவ்வாலுங்க வேற குறுக்கால வந்துடும், எந்த ஒரு வேலையும் நம்மளை பண்ண விடாதுங்க. கைஸ் மேலே போயிடலாம். ஆல்ரைட், ஸோ மேலே வந்தனால நம்மளுக்கு பார்த்தீங்களா இங்கே ஒரு பெட்டி கிடச்சி கார்கனை. ஸோ நான் கூட ஃபீனிக்ஸ் ஃபெதர் தான் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் ஒரே ஒரு ஃபீனிக்ஸ் ஃபெதர் கொடுக்கலாம்ல, ப்ளூ பவர் ஈக்குவலாக இருல. ஆல்ரைட், கிரீன் ஆப்ஸ், ஃபைன். இந்த மாடி ஃபுல்லாக அந்த ரூஃப் டாப்ஸ் அதானே மாடி, மொட்டை மாடிக்கெலாம் நம்ம இருக்கிற எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணி சுற்றிட்டு போயிடணும் guys. ஆல்ரைட், ஸோ இந்த இடம் ரூஃப் டாப் கிளியர் ஆகிடுச்சு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தருக்கான், அவனையும் போட்டு பிறந்தலாம். அவளுங்களா வந்தானா பிச்சிருவேன். ஆல்ரைட் கைஸ், போயிடலாம். இவங்களை போட்டு பிறந்தலாம். வாங்கிக்கோ. ஆல்ரைட், இந்தா போடு. ஓகே டாச். இந்த வாங்கிக்கோ, போடு வேறு லெவல். நீயும் வாங்கிக்கோ. இவனை ஸ்டாச்சு பண்ணிடலாம், போடு. வேறு லெவல். ஸோ அந்த மாடு முட்டியில் நல்ல வேலை ஸ்டாச்சு பண்ணியாச்சு, இல்லாட்டி நம்மளை பிறந்திருப்பாங்க. ஓகே, இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் ஆப்போசிட்டில் போகணும், கிராஸ் பண்ணிடலாம். கிராஸ் பண்ணி மேலே போயிடல கைஸ். ஓகே, ரைட் சைடில் தான் இருக்கா, எதுவும் இல்லை, ஃபைன். ஸோ மேல் வழியே தான் போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். ப்ளூ ஆப்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆல்ரைட், லெட்ஸ் கோ. R2, நான் வந்து கிராஸ் பண்ணணும். அந்த லிவரை வந்து தள்ளிப்போ, அந்த பிரிட்ஜை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணு. இல்லை நான்லாம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேன், உன்னை நான் கிராஸ் பண்ண விட மாட்டேன். இந்த சைடு வந்து மான்ஸ்டர்ஸ் இருக்கானுங்க, நான் உன்னை விட்டானா அவங்க என்னை கொன்றுவானுங்க அப்படின்றான். என்ன ஒரு கோலையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் கிரேட்டோஸ். ரைட் கைஸ், நம்ம சுற்றி வந்துட்டோம். ஸோ அவனை வந்து நம்ம எப்படியாவது ரிலீஸ் பண்ணோன்னா நம்ம சுற்றி வேறு ஏதாவது வழி இருக்கும், கண்டுபிடிச்சி பார்த்துடலாம். ஓகே, பிளேட் ஆஃப் கேயாஸ் லெவல் ஏறிச்சா? எவ்வளோ தேவைப்படுது? 1497. ரைட், கீழே போயிடலாம் கைஸ். வந்துட்டானுங்க, பிளேட் சங்கர் வந்துட்டானுங்க, போட்டு பிறந்தலாம். ஐயோ, இந்த பிளேட் சங்கர் தாங்க இருக்குல்லையே பிரச்சனை. எத்தனை பிளேட் சங்கர் இருக்கானுங்க பாருங்க, போடு. ஆல்ரைட், பிறந்தலாம். பிளாக் போடு. இந்த வாங்கிக்கோ. செம்மையாக பிளாக் பண்ணுறானுங்க. ரைட், இப்போ போட்டு பிறந்தலாம். வாங்கிக்கோ. இந்த வாங்கிக்கோ, போடு. வேற லெவல். ரைடு சங்கரே, பிளாக் பண்ணலன்னா என் சோழியை முடிச்சிருவேன். ரைட், இங்கே ஒருத்தருக்கான். இந்த வாங்கிக்கோ, போடு. வேற லெவல். ரைட் கைஸ், இந்த பிளேட் சங்கர் அடுத்தது வர்றதுக்குள்ள நம்ம இன்னொரு சேவ் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். டக்குன்னு போயிடலாம். ஆல்ரைட், ஃபைனலி சேவ் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம இந்த பாலத்தை சுற்றி போயிடலாம் கைஸ். ஓகே, மேலே வேறு 50 விட்றானுங்க. இவனுங்க எப்படா மேலே வந்தானுங்க? ஓகே, ஸோ இங்கே ஒரு மெக்கானிசம் இருக்குது. அண்ட் ஸோ கீழ் வழியாக போகணும். அது நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதை நவுத்திட்டே போயிடலாம். அந்த சைடு ஏதாவது வழி இருக்கா? ஓகே, பிளாக்ல இருக்குது. ஸோ அங்கே போகணுன்னா இந்த பசில் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த கேட்டும் மூடி இருக்குது. ஆல்ரைட், ஸோ அந்த பசிலே நவுத்திடலாம். ஸோ அது ரொட்டேட் ஆகாது, ஆனால் நகருங்க. ஓகே, கிக் பண்ணிடலாம். செம வெயிட்டு போல இது, ஆனால் இந்த மெக்கானிசம் வேறு லெவலுங்க. ஓகே, இப்போ கிக் பண்ண சொல்லுது. ஆல்ரைட், சார்ஜ் பண்ணி கிக் பண்ணியாச்சு. இவ்வளோ தூரம் கிக் பண்ணி கொஞ்சோண்டு தாங்க நடந்துருக்கு. ஆல்ரைட், போயிடலாம் ரைட் சைட். ஓகேங்க, இந்த இடம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இது வந்து ரொட்டேட் ஆகுங்க, ஆனால் அதுக்கு வந்து கீழே வந்து இந்த ரொட்டேட் பண்ணுற ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அந்த மிஷின் நம்ம இது பண்ணோம் தான் அங்கே இருக்கு பாருங்க. அதில் வச்சோன்னா உள்ளே ஆப்ரேட் பண்ணுற ஒரு லிவர் மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிடலாம். இப்போ தான் ஞாபகம் வருது. வேறு லெவல். ஆல்ரைட் கைஸ், நம்ம அந்த இடத்துல வச்சிடலாம்.
ஓகே இதை அன்லாக் பண்ணிடலாம். வந்துட்டானுங்கப்பா. என்னடா இனி வரலையேன்னு நினச்சேன். லிவர் பக்கத்துலேயே உட்காந்து இருந்திருக்கானுங்க இவ்வளோ நேரம். எங்கேருந்து வராங்க என்னங்கன்னு தெரியல. ஆல்ரைட் பிறந்தலாம் ஓடு. ஓ ஆல்ரைட் பிளாக். நம்ம பெரிய பவர் போடுறதுக்குள்ள அவனுக்கு போட்டு பிறந்துடுறானுங்க. அடிச்சு கீழே விழுகுறானுங்க உருண்டு. ரைட் போடு எல்லோனெக்ஸ் போட்டு கரன்னு பிளேடு சுற்றிடலாம். சுற்றுல எனக்கே தலை சுற்றிடும் போல அந்த அளவு சுற்றுறாங்க பாருங்க. போடு குழந்தலாம். போடு வெறித்தனம் வேற லெவலு. ஆல்ரைட் இன்னி கொஞ்சம் தான் இருக்கானுங்க. போட்டு பிறந்தலாம் கைஸ். இந்தா வாங்கிக்கோ. என்னடா இத்தனை பேர் வரீங்க? போடு ஆல்ரைட் போடு. உனக்கும் அதே தான் வாங்கிக்கோ. அவ்வளோதாங்க ஃபைனலி எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு. இப்போ இந்த லிவர் இழுத்துடலாம். அண்ட் மேலே ஒரு ஏணி வந்துருக்கு பாருங்க. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி இந்த சைட்னால நிறைய டோர்ஸ் இருக்கும். அதையும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். 1 by 1 ஆல்ரைட் இந்த மண் சட்டி மட்டும் உடைய மாட்டேங்குது பாருங்க. ஆல்ரைட் போடு. எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட ஓகே நம்ம க்ரீன் ஆப்ஸே எடுத்துடலாம் கைஸ். அதுவே போதும். ஆனால் இந்த மண்டகாசாயங்க வருவானுங்க திடீர்னு. மண்டகாசாயன்ற பாருங்க. லேடி சங்கருங்க வருவானுங்க திடீர்னு. அவனு வந்தானுங்கன்னா அவ்வளோதான். பிளட்டு தாறுமாறாக இறங்குது கைஸ் அவனு வந்தாலே. பாருங்க இந்த ஷெல்டருக்குள்ளே இவ்வளோ பெட்டி, அதாவது மண் சட்டி பானை. அப்போ அதில் எவ்வளோ ரெட் ஆப்ஸ் இருக்கும். ரைட் கைஸ் மேலே ஏறி பார்த்துடலாம். மேலேயும் நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த லிவரை ரொட்டேட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா மேலே ஒரு செஸ்ட் இருக்குது. அப்படியே விட்டுட்டு போயிருந்துருப்போம். ஆல்ரைட் இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணிடலாம் கைஸ். ஆல்ரைட் ஸோ இது ரொட்டேட் பண்ணால் ஏணி மேலே போயிடுச்சு. அண்ட் ஓகே மறுபடியும் ரொட்டேட் பண்ண முடியும். ஓகே ஸோ இது ஒரு புது பிரச்சனை. நம்ம ஒன்றும் இல்லைங்க, அது ரைட்டு லெஃப்ட்டு மட்டும்தான் திரும்பும். இப்போ இதை நகர்த்திட்டு இப்போ ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சிடலாம். அப்போ அது கரெக்டாக இருக்கும்ல. ஸோ அது அந்த சைடு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு டோர் இருக்குது பாருங்கள். அந்த டோரை தான் நம்ம இது மெக்கானிசம் யூஸ் பண்ணி அம்ப வச்சு உடைக்கணும். ஆல்ரைட் இப்போ திரும்ப பாருங்க. ஆல்ரைட் இப்போ திரும்பிடும். நத்திட்டு போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பிறந்தலாம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா பசிலு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஒவ்வொரு சீக்ரெட் டோர், சீக்ரெட் வெப்பன்ஸ். அவ்வளோதான் ஓப்பன் பண்ணியாச்சு ஃபைனலி. லெட்ஸ் கோ. ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். போயிடலாம். ஓ ஓகேங்க, லார்ட் ஜியூஸோட இடங்க. இந்த ஜியூஸ் கடவுள் கட்சின்னு வரப்போகுது. லார்ட் ஜியூஸ் கிரேட்டோஸ், நீ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்ட. ஆனா உன்னோட ஜர்னியில இனி நிறைய பேர் இருக்காங்க. உன்னோட குவெஸ்ட்ல நீ சக்சஸ் ஆகணும்னா உனக்கு ஒரு பவர் வேணும். என்னோட 8 பவர். இந்த எல்லா கடவுளையோட முக்கியமான பவர் ஃபாதர் ஆஃப் பவர் அப்படின்றாங்க. இந்த பவர் பேர் ஃபாதர் ஆஃப் ஜியூஸ். இந்த ஜியூஸை பார்த்து வச்சுக்கோ அப்படின்றான். வேற லெவலில் இருக்கும் இந்த பவர். இது உன்னோட எனிமீஸை டெஃபீட் பண்ணுறதுக்கு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஆல்ரைட் ஜியூஸஸ் ஃபியூரி இந்த பவர் பேர். நீ உண்மையிலேயே அற்புதமாக எல்லா வேலையும் பண்ணியிருக்க. இந்த கடவுளோட ஆசீர்வாதம் என்றைக்குமே உங்ககிட்ட இருக்கட்டும். ஒலிம்பஸோட பேரை எடுத்துட்டு நீ போ, முன் செல்லி போ அப்படின்றான். முன் செல்லி நகரு அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ் நம்மளுக்கு ஜியூஸோட தண்டர் போல்ட், அதாவது ஃபியூரியா தண்டர் போல்ட்டை எதை வேணால் சொல்லலாம், அது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அண்ட் டெமோ பீஸிங்க அதை மேலே இருக்கானுங்க, அவனுங்க வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே ஜியூஸ் இஸ் ஃபியூரி.
தண்டர்போல்ட் விட்டுலாம், போடு போடு. ஸோ இதெல்லாம் காட் ஆஃப் வார் 4ல கொடுத்துருந்துருக்கலாம், செம்மையாக இருந்திருக்கும் இந்த ஜியூஸோட பவர்லாம். வேற லெவலுங்க இதெல்லாம், செம்மையான ஒரு தரமான சம்பவம். அதே மாதிரி நம்ம காட் ஆஃப் வார் 4ல மெடியூஸா கொடுத்துருந்துருக்கலாம், ஆனால் அதில் வராதுங்க. ஏன்னா இது வந்து க்ரீக் மித்தாலஜி, அது வந்து வேற லெவல் மிட்காடோட மித்தாலஜி. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆல்ரைட், ப்ளூ ஆப்ஸ் அண்ட் 2 பெட்டி. ஏடா ப்ளூ ஆப்ஸ் முடிஞ்சேன்னு நினச்சேன். ஆல்ரைட் கைஸ், ஃபீனிக்ஸ் ஃபெதர் 6 இது கிடச்சிருச்சு, அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டுமே இப்போது சேம் லெவல். ஆல்ரைட், கார்கனை இன்னி ஒரு 3 இருந்துச்சுன்னா போதும், இன்னி ஹெல்த் வந்து ஃபுல்லாக அப்கிரேட் ஆயிடும். ஆல்ரைட் கைஸ், இங்கே இருக்கிற எல்லா பெட்டியும் எடுத்துகிட்டு போயிடலாம். போடு லெவல். என்னடா உடையவே இல்லை, அந்த ஸ்மாஷுக்கே உடையலாம் பாருங்க, கரெக்டாக அது மேலே உழுகல, சைடில் விழுந்துருக்கு. இந்த பெட்டி பாருங்க, இதை மட்டும் என்ன உடையாம இருக்கு அப்படின்ற. ஆல்ரைட் கைஸ், மியூசிக் தாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக். ரைட், டக்கு போயிடலாம். இப்போ நம்ம எங்கே போகணும்னு தெரியும்ல, ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஒருத்தன் லிவரை பிடிச்சிட்டு நான் விடமாட்டேன்ட்டு புலம்பிட்டு இருந்தானே, அவங்ககிட்ட போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேவ் ஒன் பண்ணிடலாம் கைஸ். என்ன நம்ம ரொம்ப தூரம் அந்த சைடு பசில்லாம் முடிச்சுட்டு வந்தோம். ஆல்ரைட் கைஸ், ஃபைனலி நம்ம சேவ் பண்ணியாச்சு அண்ட் லெட்ஸ் கோ. போயிடலாம், மேலே போயிடலாம். ஆல்ரைட், இந்த வழி தானே? ஆமாம், இப்படி தான் போகணும். இங்கே பாருங்க, க்ரீன் ஆப்ஸ் இல்லை ப்ளூ எடுத்துடலாம். ப்ளூ தான் வேணும் நம்மளுக்கு நிறையா. லெட்ஸ் கோ. ஆல்ரைட், ஜம்ப் பண்ணி போயிடலாம். இங்கே அவன் அந்த லிவரை பிடிச்சிட்டு ஒருத்தர் இருப்பான் பாருங்க, போட்டு பிறந்தலாம். இந்த வாங்கிக்கடா, அவ்வளோதான், வேற லெவல். ஃபைனலி லிவரை விட்டுட்டாங்க, சாவடிச்சாச்சு அவனு. இப்போ பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆல்ரைட் கைஸ், நம்ம இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஃபர்தராக இந்த எபிசோட வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். Until then, bye.